வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 206. ஸோ நம்ம ராவணனோட எபிசோட் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சிவனை கூட்டி போறதுக்கு சிவன் ஓகே சொல்லிட்டாரு. ஆனா ஏதோ அதுல பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இப்போ எதை நசிக்க போறாருன்னு தெரியல. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 18 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல ராவணன் சிவபெருமான் கிட்டயே வரவாங்கல, என்னத்தையோ வரவாங்கல, அவரையே வரமா வாங்கி கூட்டிட்டு போக சம்மதம் கேட்டான். அவரும் சம்மதித்து விட்டார். அடுத்த நாள் காலையில புறப்பட்டு போகலாம், இலங்கைக்கு புறப்பட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நைட்டு மட்டும் அங்கேயே ஸ்டே. காலையில புருஷனும் பொண்டாட்டியும் மறுபடியும் பிரிய போறாங்க. பார்வதி அப்படின்னு சிவன் தேவி கிட்ட பேச வர, தேவியோ நான் தான் சொன்னேன்ல சுவாமி, அவன் கண்டிப்பா திரும்ப வருவான்னு, உங்களையே அவன் மடக்கி சாக போறேன்னு உங்களை மிரட்டி சூசைடு பண்ணிப்பேன்னு மிரட்டி வரத்தை வாங்கிட்டான்ல அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்ல, சிவனோ வேற வழி இல்லடாலே, அவன் தன்னோட உயிரையே தியாகம் பண்ண துணிஞ்சிட்டான். அந்த இடத்துல வேற என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க, தேவியோ இப்படி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல சுவாமி, அப்படி தெரிஞ்சும் ஏன் அந்த சூழ்நிலைக்கு நீங்க ஆள்படுறீங்க? அந்த சூழ்நிலையே நிகழாம பார்த்திருக்கலாமே, வேற மாதிரி ராவணனோட இந்த தற்கொலை முயற்சியை தடுத்திருக்கலாமே. இதுல ராவணனை மட்டும் குறை சொல்லிட முடியாது. நீங்க தானே அப்படி ஒரு வரம் கொடுத்தீங்க. நாளைக்கு உங்களை சிவலிங்க ரூபமாக்கி தான் கையாலேயே இலங்கைக்கு கூட்டிட்டு போக போறான். எங்க எல்லாரையும் விட்டு தூரமா கூட்டிட்டு போக போறான். எங்களை தனியா விட்டு எங்களை தனியாளாக்கி உங்களை கூட்டிட்டு போக போறான். இனி எப்ப நீங்க திரும்ப வருவீங்க, எப்படி திரும்ப வருவீங்க, எதுவுமே இப்போ நிச்சயம் இல்லை அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை வார்த்தைகளால அப்படியே கூட்டி தீக்கிறாங்க. சிவனோ, பார்வதி நீதான முன்ன சொன்ன, சிவனும் பார்வதியும் வேற வேற இல்ல, உலக நன்மைக்காக அன்னைக்கு நீதான சொல்ல வந்தங்கிற மாதிரி சிவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே தேவி அவரை ஸ்டாப் பண்ணி மீதி வரியா அவங்க சொல்லி முடிச்சு, இப்ப பிரச்சனை உலக நன்மை இல்ல, ராவணனோட நன்மை, ராவணனோட சுயநலம். சும்மா உலக நன்மைன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்லயே சேர்த்துறாதீங்க அப்படின்னு விரக்தியில பேசுறாங்க. பாவம் சிவனோ, ஆதிசக்தி இப்படி கவலைப்படுவது அழகல்ல அப்படின்னு சொல்லி தேவிய கரெக்ட் பண்ண பாக்குறாங்க. இப்படி ஆதிசக்தி இப்படி தேவிய ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம வைகுண்டத்துல மகாவிஷ்ணு நம்ம சிவன் ஒரு தடவை சொன்னா அதுக்கப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனாலதான் அவருக்கு போலேநாத் அப்படின்னு ஒரு பேர் வந்ததா எடுத்து சொல்றாரு. சிவன் முக்காலத்தையும் வந்தவர், அறிந்தவர். அவர் இப்படி செய்கிறார் என்றால் இந்த காரியத்துக்கு பின்னாடி உலக நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் அப்படின்னு சிவனை பத்தி சொல்றாரு. அப்ப நம்ம பிரம்மதேவன், நாராயணா, பொதுவா சிவன் தனியா லீலை பண்ணுவாங்க, நீங்க தனியா உங்க லீலையை நடத்துவீங்க. ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லீலை நடத்த வேண்டி இருக்கிறது, அந்த காட்சியை பார்க்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமேங்கிற மாதிரி சூசகமா ஏதோ ஒரு மேட்டர் சொல்றாரு. இந்த பக்கம் கைலாய மலையை காட்டுறாங்க. காலையில விடுஞ்சிருச்சு. ராவண ஜம்முன்னு ரெடியாகி வந்து நிக்கிறார். நம்ம சிவனும் தேவியோட புகையை போட்டு வந்து நிக்கிறார். அடுத்த புகையை போட்டு ராவண தூக்கிட்டு போறதுக்கு வசதியா சிவலிங்க ரூபத்துக்கு மாறிட்டாரு. வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிவலிங்க ரூபத்தை வணங்கிட்டு போறாங்க. சரியா விட கொடுக்குறாங்க. எல்லாரும் ராவண சிவலிங்கத்துக்கு பக்கத்துல வந்து வணங்கி ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு கத்திட்டு சிவலிங்கத்தை தூக்கிட்டார். பார்வதி குட் பை சொல்லிட்டு சிவனோட சேர்ந்து இலங்கைக்கு புறப்பட்டார். காடு மலை எல்லாம் தாண்டி ராவணன் சிவலிங்கத்தோட நடந்தே இலங்கைக்கு போறான். நடைபயணமாவே பக்தி பயணமாவே போறான். எல்லாத்தையும் நம்ம நாராயணரும் வைகுண்டத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ராவணன் நடந்துகிட்டே, எனக்கு தெரியும் என்னைக்காவது நீங்க இப்படி என் கூட இலங்கைக்கு வருவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது இன்னைக்கு நடந்துருச்சு. என் நம்பிக்கை வீண். விமானத்துல புஷ்பக விமானத்திலேயே கூட்டிட்டு போகலாம், ஆனா அப்படி செய்யல. அவ்வளவு ஈஸியா என் பக்தியை யாரோ இடப்பற்ற கூடாது. அதனாலதான் இங்க இருந்து கைலாயம் எங்க இருக்குன்னு தெரியும்ல, இந்தியாவோட மேப்ல தலைப்பகுதியில மேல இருக்கு. இலங்கை தமிழ்நாட்டை தாண்டி கீழே வால் பகுதியில இருக்கு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்திய நாட்டையே அவன் நடந்து கிராஸ் செய்யணும். பல ஆயிரம் கிலோமீட்டர் கடினமான இந்த பயணத்தின் மூலமா தன் பக்தியை ப்ரூவ் பண்ண பாக்குறார் ராவணன். உலகம் தன்னை பத்தி தான் பேசணும்னு எல்லாத்திலையும் தாண்ட ஒரு அகங்காரத்தையும் கூடவே சேர்த்துக்கிறார். இம்புட்டு தூரம் சிவனை தான் கையாலேயே சுமந்து போற அந்த பாக்கியம் தனக்கு கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம், நாம சீக்கிரமே இலங்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சிவலிங்கத்துக்கிட்டே பேசிட்டு நடந்து போறாரு. வைகுண்டத்துல நாரதரோ, நாராயணா பெரிய தப்பு நடக்குது, யாராச்சும் அவனை தடுத்து நிறுத்துங்களேன், இனி காலம் முழுக்க சிவன் அவன் கூட தான் இருக்கணுமா, அவன் கூட சிவன் இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு டென்ஷனா பேசுறாப்ல. கைலாய மலையிலேயோ பார்வதி தேவி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம கணேசன் பக்கத்துல உட்கார்ந்து, அம்மா அப்பா ராவணனோட பக்தியால ஈர்க்கப்பட்டு நம்மள பிரிஞ்சு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காரு, அவர் வேண்டி விரும்பி போகல அப்படின்னு சொல்ல, தேவியோ என் சோகத்துக்கு காரணம் அதுதான் நம்பி, இலங்கைக்கு போய் அங்க அவர் செட்டில் ஆயிட்டாருன்னா திரும்ப அவர் இங்க வரவே மாட்டார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கணேசன் கிட்ட பேசுறாங்க. கணேசனா, கவலைப்படாதீங்க தாயே, உங்களுக்கு இம்புட்டு கஷ்டம் அழகில்ல, கவலை தேவையில்லை, என்னால இப்படி சும்மா உட்கார்ந்து போக்குறது மகனான என்னோட கடமை. நான் அந்த ராவணனை சும்மா விட போறது இல்ல, அப்பாவை ராவண இலங்கைக்கு கூட்டு போற அந்த முயற்சியை நான் தடுப்பேன் அப்படிங்கிறாப்ல. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், அப்பா இலங்கைக்கு போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உங்களுக்கே தெரியும்ல நான் ஒரு வாட்டி சொன்னதுதான் என் பேச்ச அப்புறம் நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி
பார்வதி தேவியோட அந்த கவலைய போக்கி தேவியவே சிரிக்க வச்சுட்டாரு. நம்ம கணேசன் களமிறங்கிட்டார். இனி ரணகலம் தான். வைகுண்டத்தை கேட்ட அங்க தேவர்கள் கிட்ட நாராயணன், நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணு நடக்கல, பயம் வேண்டாம், ஆல் இஸ் வெல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கணேசனோட ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கறத தான் மகாவிஷ்ணு இப்படி சொல்றாரு போல. இந்த பக்கம் நம்ம கணேசனை களத்துல இறங்கி ஏதோ பண்ண போறாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. ராவண முன்னாடியே சைலண்டா ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ராவண போறத பார்த்து நான் பாக்குறேயா, நீ எப்படி எங்க அப்பாவை இலங்கைக்கு கூட்டு போக போற அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படின்னு கெத்தா மறைச்சு பாக்குறேன். இந்த பக்கம் காசி நகரத்துல ஒரு யானை மதம் முடிச்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க நம்ம கணேசன் ராவணனை ஃபாலோ பண்றத நிறுத்தல, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறார். அப்புறம் கண்களை மூடி கைகூப்பி வேண்டி எதையோ வேண்டி கேட்டுக்கிறார். அடுத்த கணம் ராவணன் போற பாதையில தீ பத்திக்கிச்சு. விநாயகர் அப்பவும் ஃபாலோ பண்ணிட்டே போற. தீய வச்சது இவர்தான். ராவண லிங்கத்தை பார்த்து, மகாதேவா, இது அந்த தேவர்களின் சரிச்செயலாகத்தான் இருக்கும், என்ன தடங்கள் வந்தாலும் உங்களை எப்படியாச்சும் இலங்கைக்கு கொண்டு போயே தீருவேன் அப்படின்னு ராவணனும் கண்களை மூடி மந்திரம் போடுறார். அதுவா அணைஞ்சிட போதுங்க. மந்திரம் சொல்ல 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 ராவணனுக்கு வழி அடைச்சது. கணேசனுக்கோ சம கோவம். இந்த பக்கம் விஷ்ணுவை காட்டுறாங்க. ராவணனை இப்ப கூட்டிட்டு போறது மகாதேவரை இல்ல, மகா காலன அப்படின்னு சொல்றாங்க. நாரதரோ அது எப்படி பிரபு அப்படின்னு கேட்க, விஷ்ணுவோ மகாதேவரோட அருளின் நிழல் இருக்கிற பக்தனுக்கு மரணமே இல்லை, அதற்காகத்தான், அந்த காரணத்துக்காகத்தான் ராவண மகாதேவரை கூட கூட்டிட்டு போறான். அவன் சுயநலத்துக்காக கூட்டிட்டு போறான். சிவன் தான் கூட இருக்கிற வரைக்கும் தன்னை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, தனக்கு சாவு இருக்காது அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் சிவனை கூட்டிட்டு போறான். ஆனா அவன் கணக்கு போடுற அந்த லாபத்துலதான் அவனுக்கு மரணம் இருக்குங்கிறத அவன் இன்னும் புரிஞ்சுக்கலங்கிற. இந்த பக்கம் ராவணனை காட்டுறாங்க. நம்ம கணேசன் விடுறதாவும் இல்ல, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற. வாக்கு கொடுத்துட்டாரு, விடுவாரா என்ன? டக்குன்னு ஏதோ ஒரு ஐடியா வந்து நம்ம கணேசன் வாயாலேயே ஊதி புயல் காத்த உருவாக்குறார். ராவணன் கையில இருக்கிற அந்த சிவலிங்கத்தை எப்படியாச்சும் ஊதியே தள்ளி விட பாக்குறார். ராவணனோ அசந்து போறதா இல்ல, வந்து அசுரனாச்சு, எல்லாத்தையும் துச்சமா கடந்து போறான். விநாயகருக்கோ கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. கட் பண்ணி கைலாயமலையை காட்ட பார்வதி தேவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவனை நினைச்சு. அந்த நேரம் பர்வதராஜனும் மீனாவதி தேவியும் அவங்க மக பார்வதியை பார்க்க வந்திருக்காங்க. மீனாவதி தேவியோ, பார்வதி என்னமா நடக்குறீங்க? இப்பதான் பல பிரச்சனைகளை தாண்டி மகாதேவரும் நீயும் ஒண்ணு சேர்ந்தீங்க, இப்ப என்னமா பஞ்சாயத்து? ஏமா ராவண அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, தேவியோ, அம்மா, என் சுவாமி அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நிச்சயம் இங்க திரும்பி வருவார்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. அதுவும் இல்லாம சிவனை இங்க கூட்டி வர எங்களால முடிந்த அந்த முயற்சிகளையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், சிவன் சீக்கிரமாகவே இங்க வந்துடுவாரு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. என் மகன் கணேசன் வாக்கு கொடுத்திருக்கான். அவன் வாக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த வாக்குல இருந்து அவனை யாராலையும் தடுக்க முடியாது, சீக்கிரமே மகாதேவர் நம்ம கிட்டயே வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா ஃபெய்த்ஃபுல்லா நம்பிக்கையோட தேவி தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராவணனை காட்ட புயல் காத்து அடிக்குது. பின்னாடியே நம்ம கணேசனும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கிறார். ராவணன் என்ன ஆனாலும் சரி உங்களை நான் கீழே வைக்க மாட்டேன் அப்படின்னு சிவன் கிட்ட பேசிட்டே நடந்துகிட்டே போறார். விநாயகரோ இவனை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது, ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிக்க மகாவிஷ்ணுவே வராரு ஐடியா சொல்ல. கணேசா அப்படின்னு கூப்பிட, மாமா அவர்களே அப்படின்னு இவனும் ஓடி போறான். வணக்கம் வைக்கிறான். ராவணனை எப்படி தடுப்பதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, விஷ்ணுவோ, கணேசா புத்தி இருக்கும்போது எதுக்கு சக்தியை யூஸ் பண்ற, நீ ராவணனை தடுக்க வேணாம், அந்த சிவலிங்கத்தை எப்படியாவது பூமியில பட வச்சிட்டாலே போதும்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சிடறான். என்ன நீ எங்க கீழே வைக்கிறியோ அங்கேயே நான் தங்கிடுவேன்னு நேத்து ராத்திரி சொன்னது நம்ம கணேசன் சரி ஒரு ஸ்கெட்ச போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அந்த பக்கம் காசில அட்டகாசம் பண்ற ஒரு யானையை பத்தி வைகுண்டத்துல டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மதம் பிடித்த யானையோட அட்டகாசத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நம்ம நாரதர் கேட்க, இதற்கான முடிவு அந்த யானையோட மரணம் தான், அந்த யானையோட முக்தி தான் அப்படின்னு மகாவிஷ்ணுவே சொல்றாரு. அங்க கட் பண்ணி அகை நம்ம ராவணனை காட்டுறாங்க. அவன் போற வழியில ஆடு நிறைய மேயுது, ஆனா ஒரு காட்டு பகுதி, இந்த காட்டுல எப்படி ஆடு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம கணேசனும் ஆடு மேய்க்கிற ஒரு தன்னோட ரூபத்துல மாறு வேஷத்துல அங்க வந்து நிக்கிறார். கணேசன் பேர் என்ன தெரியுமா? பைஜு. ஆடு மேய்க்கிற இந்த சிறுவனோட பேரு பைஜு. பைஜுங்கிற மாறு வேஷத்துல ராவணனை தடுக்கிற அந்த முயற்சியில அவன் ஈடுபடுறத நமக்கு காட்டுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த கெட்டப்லயும் நம்ம கணேசன் அம்புட்டு அழகா இருக்காங்க. ராவணனை பார்த்து மாறு வேஷத்துல இருக்கிற நம்ம கணேசன், நம்ம பைஜு, யாருங்க நீங்க, உங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பக்கம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, ராவணனோ என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் ராவணன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பைஜு, ராவணனா அப்படின்னா அப்படின்னு கேட்க, டென்ஷன் ஆகிற நம்ம ராவண, அட மூர்க்கனே, உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, என்னையே யாருன்னு கேக்குற, சின்ன பையன் பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட உனக்கு உங்க வீட்டுல சொல்லி தரலையா அப்படின்னு கொஞ்சம் முரட்டா பேசுற. நம்ம கணேசன் விடுற மாதிரி தெரியல. ஆமா, இம்புட்டு பெரிய கல்ல தூக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி அதுவும் வேற லெவல்ல ஒரு ஆக்டிங் போடுறாப்ல. ராவணனுக்கு கோவம், அட மூர்க்கனே, இது ஒண்ணு கல் இல்ல, இது சிவலிங்கம் அப்படின்னு சொல்றான். சிவலிங்கமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, பேசிட்டே லிங்கத்தை தொட போறாரு. ராவணனோ, தொடாத, உன்னோட இந்த அழுக்கு கையால புனிதமான இந்த சிவலிங்கத்தை தொட்டு கலங்கப்படுத்திடாத, போ, தள்ளி போ, அப்பாலே போ சாத்தானேங்கிற மாதிரி நம்ம பைஜுவை விரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. போய் ஆடு மாட மேய்க்கிற வேலையை பாரு போ அப்படின்னு விரட்டுறாரு. கணேசனும் விடுறதா இல்ல. ஆமா, நீங்க ஆராதிக்கிறவரு ஏன் இப்படி கல்லா இருக்கிறாரு, அவரை கூட்டிட்டு எங்க போறீங்க, என் கண்ணுக்கு உங்களோட ஆராதனைக்குரியவர் எங்கும் தெரியவில்லையே அப்படின்னு நம்ம ராவணனை கேள்வி
நடக்கிற எல்லா கூத்தையும் ஆல் காட்ஸ் ஆர் வாட்சிங். சரஸ்வதி தேவி உட்பட பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க. கணேசனும் அட சொல்லுங்க, அந்த சிவலிங்கம் ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல தெரிகிறதே, ரொம்ப நேரம் அப்படி சுமந்துகிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு களைப்பா இல்லையா? கண்டிப்பா பசிக்கணுமே. பசிக்குது இல்ல? எனக்கும் ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சும்மா இந்த ராவணனுக்கு சாப்பாடை பத்தி பேசி ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. ராவணனுக்கும் பசிக்கும் இல்ல, அவனுக்கு பயங்கர பசி அப்படிங்கறது அவன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. அந்த பக்கம் நம்ம விநாயகரோ கொஞ்சம் ஓரமா போய் தன்னோட லஞ்ச் பேக்கை ஓபன் பண்ணி சாப்பாடு வாசனைய வேற நல்லா கிளப்பி விடுறாரு. அந்த வாசனைய நல்லா முகந்து பார்த்து வாவ் நாமா மணக்குது தெரியுமா அப்படின்னு கணேசன் சொல்ல, இங்க நம்ம ராவணனுக்கு அந்த வாசனை மூக்க தொலைக்குது. அவனும் அந்த வாசனையை பிடிச்சி அப்படியே ரசிச்சு இழுக்கிறான். கணேசன சாப்பாடு எடுத்து ஒவ்வொரு பீஸா வாயில வச்சு, அப்பா என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், என்ன பழி வாங்கும் போது பிளான் போடு கூட பிடிச்ச விஷயத்தை வச்சு தான் பண்றாரு. வெறுப்பேத்துற மாதிரியே பண்றான். ராவணனுக்கும் சாப்பாட்டை பார்த்து வாயில எச்சு ஊறுது. பைஜு சாப்பிடுறதையே ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காப்ல. சரி வெக்கத்தை விட்டு கேட்டுருவோமே அப்படின்னு ராவணே, சரி பைஜு தம்பி நீ இப்படி சொல்றதுனால சரி நானும் சாப்பிடுறதுக்கு ஒத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட அப்படின்னு சாப்பாட கேக்குறாப்ல. கணேசனும் சரி வாங்க வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ராவணனும் சாப்பிடுறேன், ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த லிங்கத்தை என்னால கீழே வைக்க முடியாது, கீழே வச்சா மிகப்பெரிய அனர்த்தம் ஆயிடும், அதனால நான் சாப்பிடுற வரைக்கும் இந்த லிங்கத்தை நீ கீழே வைக்காம பத்திரமா வச்சுப்பியா அப்படின்னு கேட்க, நம்ம கணேசனும் அவசியமா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாரு. ராவணனும் இப்போ சாப்பிட தயாராயிட்டான். ஆனா நம்ம பைஜு பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு, அச்சச்சோ சாப்பாடு தீர்ந்து போச்சே அப்படின்னு நம்ம ராவணனுக்கு மறுபடியும் பல்ப் கொடுக்குறாரு. சாப்பிட போறமே நினைச்ச நம்ம ராவணன் முஞ்சி இப்ப புஷ்னு போயிடுச்சு. காலி இலைய பார்த்து காண்டாயிட்டாப்ல. பைஜுவோ சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, இனி தண்ணி கொடுக்கணும்னு தன்னோட சின்ன மண் சொம்பை எடுத்து தண்ணி கொடுக்குறாரு. தண்ணிய பார்த்ததும் சரி சாப்பாடு தான் கிடைக்கல, தண்ணியாவது கொஞ்சம் கிடைக்கட்டுமேன்னு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பா அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள நம்ம கணேசன் புல் சொம்பையும் சொம்புல இருந்த தண்ணியும் குடிச்சு சொம்ப கவுத்தி காட்டுறாரு. அச்சச்சோ தண்ணியும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல ராவண இன்னும் காண்டாகிறான். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர மாட்டியா, நீ எல்லாம் என்னடா ஆளு அப்படின்ட்டு நம்ம ராவண பைஜுவோ திட்டுறான். பைஜுவோ மன்னிச்சிருங்க ஐயா, நான் தண்ணி தீர்ந்துரும்னு நினைக்கல, அதுவும் நீங்க கொஞ்சம் லேட்டா கேட்டு விட்டீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நானே போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போயிடுறாரு. ராவணனை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம பாத்திருக்க மாட்டோம், எப்பேற்பட்ட வில்ல. ஆனா இந்த காட்சிகள்ல ஒரு காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு அப்பாவி சிவபக்தனா நம்ம ராவணனை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. குளக்கரைக்கு போன நம்ம கணேசன் வருண பகவானே அப்படின்னு சொல்ல, அடுத்த கணம் வருண பகவான் அங்க வந்திருக்கிறார். அந்த பக்கம் கைலாயத்துல நம்ம பார்வதி தேவிக்கோ அவங்க ருத்ர ரூபம் எடுத்து புலி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு அதுவும் இப்ப ஏற்படுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்கள நிறைய பேரு அந்த ரூபம் என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணிருப்பீங்க. போக போக நானும் தெளிவா சொல்றேன். அப்படியே அங்க கட் பண்ணி திரும்ப இங்க வனத்துல நம்ம கணேசனோட திருவிளையாடல காட்டுறாங்க. ராவண தாகத்துல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க நம்ம கணேசன் வந்து நிக்கிறத பார்த்து, எங்கடா போய் தொலைஞ்ச, தண்ணி எங்கடா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கோமா கத்துறாரு நம்ம ராவணன். பைஜுவோ ரொம்ப பணிவா, மன்னிச்சுக்கங்க ராவணரே, டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு கொடுத்துறாப்ல. அந்த பாத்திரத்தை ராவணனும் தண்ணிய ஒரு கையால வாங்கி இன்னொரு கையால அந்த சிவலிங்கத்தை புடிச்சுக்கிட்டே மடக்குன்னு தண்ணியை குடிச்சு முடிச்சு. அவர் குடிக்கும் போதே கணேசன் ஏதோ பிளான் பண்ணிட்டாப்ல போல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை பைஜு நன்றி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, உன்னால எனக்கு எவ்வளவு லேட் ஆகி போச்சு தெரியுமா, இந்நேரம் எவ்வளவு தூரம் போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு தண்ணி கொடுத்தவனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாம கோவமா பேசிவிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. ராவண போறத பார்த்த நம்ம பைஜு, போடி இப்போ நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன் ஒரு நமட்ட சிரிப்பு சிரிக்கிறார். ராவணனோ போய்கிட்டே சிவலிங்கத்துக்கிட்ட, பிரபு உங்களுக்கு ஏதும் கஷ்டம் இல்லையே, மன்னிச்சிருங்க, அந்த மூர்க்க பாலகனால கொஞ்சம் தாமதமாயி போச்சு, சீக்கிரமே நாம இலக்கைக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டே போற. பைஜு விடுற மாதிரி தெரியல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வர. 1 2 3 அப்படின்னு என்ற மாதிரியே கையில ஒண்ணா காட்ட, அங்க நம்ம ராவண சடன் பிரேக் போட்ட மாதிரி நின்னுட்டான். என்னையா நடக்குது இங்கன்னு பார்த்தா, நிறைய தண்ணி குடிச்சாப்ல இல்ல, ஒண்ணுக்கு முட்டிக்கு பாத்ரூம் போகணும் போல, அர்ஜென்ட்டா யூரின் வருது போல. ராவணனுக்கு அடைச்சி இப்படி ஒரு முக்கியமான காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். இந்த காட்டுல யாராச்சும் இருந்தா கொஞ்ச நேரம் இந்த சிவலிங்கத்தை கையில வச்சுக்கோங்க, நான் உச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு அவங்க உதவியோட அடுத்த பயணத்தை தொடரலாம். யாராவது இருப்பாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு புல்லாங்குழலின் சத்தம். ஆஹா யார் அது, அருமையாக இசைக்கிறார்கள் ராவணன் பார்த்தா மறுபடியும் நம்ம பைஜு தான். அவனை பார்த்ததும் நம்ம ராவணனுக்கு சந்தோஷம், அப்பாடா ஆள் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி. கிட்ட வந்து, பைஜு அவர்களே, மிஸ்டர் பைஜு அவர்களே அப்படின்னு ரொம்ப மரியாதையோட கூப்பிட, இவரோ கண்டுக்காம புல்லாங்குழல வாசிக்கிட்டே இருக்கிறார். ராவணரோ, திரு பைஜு அவர்களே, நீங்க எம்புட்டு நல்லவர், எனக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க, ஒரு நன்றி கூட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன், இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன், அர்ஜென்ட்டா யூரின் போகணும், உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்ல பைஜு கண்டுக்கவே இல்லை. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இந்த சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துருவேன், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க தம்பி அப்படின்னு ரொம்ப பணிவா கெஞ்சுறாரு நம்ம ராவணன். ஆனா நம்மாலோ இல்ல அந்த சிவலிங்கத்தின் மீது நான் கை வைக்க கூடாது, நான் கை வச்சா சிவலிங்கம் கலங்கப்பட்டு விடுமே, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, என் கைதான் அழுக்கு கையாச்சே அப்படின்னு
நம்ம கணேசன் டைம் பார்த்து ராவணனுக்கு அவன் பேசின அந்த பேச்சுக்கெல்லாம் பதில் இங்கதான் கொடுக்கிறார். ராவணன் இப்ப என்ன பண்ண முடியும்? நான் இப்ப மனசு மாறிட்டேன், பண்ணதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம பைஜு நானும் மனசை மாத்திக்கிறேன், உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இப்ப எனக்கு தோணல, ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அர்ஜென்ட் முட்டிக்கிட்டு வருது ராவணனுக்கு. கெஞ்சிராப்ல ராவணன், நீங்க எல்லாம் பெரிய மனுஷர் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, விருந்தினர்கள் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு சமம் இல்லையா, இந்த காடு உங்க வீடு இல்லையா, இந்த காட்டுக்குள்ள வந்து நான் உங்க கெஸ்ட் இல்லையா, சோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, உதவி பண்றாடே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிராப்ல. கணேசனும் சரிப்பா குடு வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சிவலிங்கத்தை வாங்க போறாரு. அப்ப நம்ம ராவணன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வேண்டுவோம், காரணம் கொண்டு இந்த சிவலிங்கத்தை தரையில வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாப்ல. கணேசனும் இது என்னையா புது கதையா இருக்கு, ஏன் அப்படி இப்படி உன் கல்ல நான் தூக்கி கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்போ என்னோட ஆடு மாடுகளை திரும்ப என் வீட்டுக்கு என் இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும், ஓட்டிட்டு போக முடியும்? ஒரு கால் நீங்க வரதுக்கு தாமதமாகி விட்டால் நான் இந்த சிவலிங்கத்தை தரையில வச்சுட்டு யாட்டுக்கு இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். என் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போனோம், அம்மா தேடுவா திட்டுவா, சீக்கிரம் கக்கா உச்சா எல்லாம் போயிட்டு உடனே வந்துருங்க, லேட் ஆச்சுன்னா நான் வாட்டுக்கு கீழே வச்சுட்டு ஆட்டை மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ராவணனும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, நான் சீக்கிரமே வந்துருவேன், சூரியன் இன்னும் அஸ்தமனம் ஆகவில்லையே, இருட்டாச்சுனா தானே உங்க அம்மா வீட்டுல உன்னை தேடுவா, சூரியன் பாரு இன்னும் பிரகாசமா இருக்கு, இன்னும் இருட்டல, அதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன், இருட்டுறதுக்குள்ள நீங்க வந்துட்டா லிங்கத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சு நான் போயிட்டே இருப்பேன். ஒரு கால் இருட்டுறதுக்குள்ள நீங்க வரல, நீங்க வர தாமதமாகி விட்டது, சூரியன் மறைந்து விட்டது அப்படின்னா சிவலிங்கத்தை நான் வாட்டி வச்சுட்டு என் வீட நோக்கி போயிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன நீங்க குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவலிங்கத்தை வாங்கிக்கிறார். ராவணனும் சரிப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமா குடுகுடுன்னு ஓடுறான். அப்பதான் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வருண தேவரை நம்ம கணேசன் கூப்பிட்டாப்ல இல்ல, அது எடுக்குன்றத காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ராவணனுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாருல கணேசன், ஆக்சுவலி அது ஒரு சொம்பு தண்ணி இல்ல, வருண பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏரி தண்ணியவே ஒரு சொம்புக்குள்ள அடக்கி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் ராவணனுக்கு தம்மாத்தோண்டு தண்ணி குடிச்சதுக்கு இப்படி குச்சா முட்டிக்கிட்டு நிக்குது. அதே சமயம் அந்த பக்கம் காசில யானை ரூபத்தில் இருக்கிற அந்த அரக்க மக்களை துன்புறுத்துறத பத்தி நாரதர் வைகுண்டத்துல மகாவிஷ்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த யானை காசில இம்புட்டு பேரை துன்புறுத்துவதற்கான காரணம் அது சாதாரண யானை இல்ல, அந்த யானைக்குள்ள முக்தி வேண்டி ஒரு ஆத்மா இருக்கு, அதுதான் இப்படி நடக்க காரணம் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட விளக்கம் தராப்ல. அங்க கற்பனை நம்ம கணேசன் ராவணனுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு? சூரியன் மறையிற வரை சிவலிங்கத்தை கீழே வைக்க மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தார். சூரியன் மறந்துருச்சுன்னா வச்சுட்டு போகலாம், அவர் தான் கொடுத்த சூரியன் மறையிற வரைக்கும் அந்த வாக்கை காப்பாத்துவாரு, காத்திருப்பார். கணேசனும் ராவணன் கிட்ட சத்தமா எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்றீங்க, என்னால இந்த வெயிட்ட வேற தாங்க முடியல அப்படின்னு சத்தமா சொல்றாரு. ராவணனோ தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, இன்னும் முடிக்கல, நிக்காம போயிட்டே இருக்கு அப்படிங்கிறாப்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தம்பி, இதோ வந்துடுறேன் அப்படின்னு மூச்சாவை கண்ணியமா நிக்காம போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் இந்த பையலும் ஆனா போப்பா எவ்வளவு வெயிட்டா இருக்கு, சின்ன பையனால எவ்வளவுதான் தாக்கு பிடிக்க முடியும், என்னால முடியல, வெயிட் தாங்க முடியல, வலிக்குது அப்படின்னு சிவலிங்கத்தை கீழே போட்டுறாங்க. அப்புறம் சிவலிங்கத்துக்கு மரியாதையா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிராரு நம்ம பைஜு, நம்ம விநாயகர் எஸ்கேப் ஆயிராரு. இந்த பக்கம் ராவணனும் சப்பா ஒரு வழியா உச்சா போய் முடிச்சாச்சப்பா அப்படின்னு நிம்மதியோட இந்த பக்கம் லிங்கம் தரையில இருக்கு. பதறி போய் ஓடி வந்து தூக்க பாக்குறான், லிங்கத்தை தூக்க முடியல. சிவன் ரூபத்துக்கு வந்து நின்னு, ராவணா நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, நீ என்ன எங்க வைக்கிறியோ அங்கேயே நான் தங்கிருவேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்னாலதான் இவ்வளவு ஒரு அழகான இடத்துல இனி நான் புதுசா தங்க போறேன் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல ராவணனுக்கு சம ஷாக். இந்த பக்கம் நம்ம மகாவிஷ்ணுவோ பைஜு ரூபத்துல நம்ம கணேசன் ராவணனை நிறுத்தி இங்க சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சாரு இல்லையா, அந்த இடம் இனிமே அந்த பைஜுங்கிற கேரக்டரின் பேராலேயே அழைக்கப்படணும்ன்றதுனால பைஜுநாத் அப்படின்னு அந்த இடம் அன்போடு அழைக்கப்படுங்கிற மாதிரி அவர் ஒரு ஆசீர்வாதத்தை போடுறார். இந்த பைஜுநாத் அப்படிங்கிற கோயில் ஹிமாச்சல பிரதேசத்துல கங்ரா அப்படிங்கிற மாவட்டத்துல இன்னும் இருக்கு, கோயிலா இருக்கு, நிறைய பக்தர்கள் வந்து போறாங்க. ராவணனோ நீங்க இப்படி சொல்லாதீங்க பிரபு, நான் கைலாய மலையில இருந்து உங்களை தூக்கிட்டு வந்தேன், கைலாய மலையவே தூக்கணுமே நான் இந்த சிவலிங்கம் தானே அப்படின்னு இதோ இந்த கணமே தூக்கி காட்டுறேன் பாருங்கன்னு தூக்க முயற்சி பண்றான். சிவனோ ராவணா முயற்சி செய்து பாருங்க, அவன் எம்பிட்டு முயற்சி பண்ணாலும் வச்ச அந்த லிங்கத்தை தூக்க முடியல, தோல்வியை ராவணன் ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சிவன் சொல்லுகிறார், ராவணா நீ பக்தியால மட்டும் ஏதாவது வேண்டி இருந்தேன்னா அது நிறைவேறி இருக்கும், ஆனா நீ பக்தியோட அகங்காரத்திலையும் இருந்த, அகங்காரத்தினால நீ நினைச்ச அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாம போய் நிக்குது, இதற்கு காரணம் உன்னோட அகங்காரம், உன்னோட சுயநலம். ஓகே பாய் see you அப்படின்ட்டு புகைய போட்டு சிவன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ராவணனோ கதறான். இங்க கிளம்பின நம்ம சிவன் அப்படியே காசில அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த யானையை நிறுத்த அங்க போயிடுறாரு. யானை ஒரு ரிஷிய போய் ஆல்மோஸ்ட் மிதிச்சு நசுக்க போற சமயம் தப்புன்னு அங்க வந்து அந்த யானையை தன் சூலத்தால வதம் பண்ணி ரிஷிகளை காப்பாத்திடுறாரு. யானை செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு அசுரனா மாறி வந்து நம்ம சிவன் கிட்டேயே மன்னிப்பு கேட்டுட்டு உங்க கையாலதான் எனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சாபம், என் சாபத்துக்கு முக்தி கொடுத்து விட்டீங்க நன்றின்னு வணங்கிட்டு போறார். சிவன் அந்த அசுரனுக்கு முக்தி கொடுத்தாரு இல்லையா, அந்த இடத்திலேயே விசேஸ்வர லிங்கத்தை ஸ்தாபனம் சென்றார். இந்த லிங்கத்தை தான் எதிர்காலத்துல வரப்போற சந்ததிகள் காசி விஸ்வநாதர் கோயில்ல வச்சு கும்பிட போறாங்க அப்படின்னு. இப்போ காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிற இந்த லிங்கத்துக்கு எம்பிட்டு மரியாதை கொடுத்து லட்சாதி லட்சம் பக்தர்கள் போய் பார்த்து வரோம் இல்லையா. இத பத்தி அன்னைக்கே நம்ம விஷ்ணு பகவான் லட்சுமி தேவி கிட்ட ரொம்ப சிறப்பா பெருமையா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறதோட சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ற நம்ம சிவனை காட்டி அப்படியே இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. சிவனை தன்னோடய கூட்டு போனோம்
வைக்கணும், இலங்கையில வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இலங்கையில தான் கட்டி இருக்கிற அந்த சொர்ண மாளிகையில, அந்த தங்க மாளிகையில சிவனை தங்க வச்சே தீர்வேன்னு ராவணன் எடுத்த அந்த அகங்கார முடிவு ஒரு வழியில தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. சிவனை தான் கூடயே வச்சு சிவனோட நிழல்ல இருக்கிற வரைக்கும் தனக்கு மரணம் இல்ல அப்படிங்கறதுனால சாகாவரத்தை இன்டைரக்டா வாங்கணும்னு நினைச்ச நம்ம ராவணன் முயற்சி ஒரு வழியா தோல்வியில முடிஞ்சிருச்சு. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பாப்போம். நாளைக்கு பாப்போம். காத்துருங்க. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, ரிஷிக்கு ஒரு பிரச்சனை, முனிவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு அங்க போய் யானையெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு கொல்றவரு இந்திரதேவனால மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது அதுக்கு அவருக்கு தெரிஞ்சும் ஃபியூச்சர்ல அப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் சைலண்டா தான் இருப்பாரு. இந்திரனையும் தடுக்க மாட்டாரு. இந்திரன் அப்படி அந்த தியானத்துல இருக்கிறவனை வெட்ட போகும்போது ஒன்றும் போக மாட்டாரு. ஏன்னா வெட்டு வாங்குறவன் அசுரன் இல்லை. இப்ப இங்கே சாக கிடக்குறவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, தேவை ரிஷி முனிவர்னு அவங்க. அப்ப அதனால உடனே போயிடுவாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, இந்த காலத்துல ஏமாத்தினாதான் சார் வாழ முடியும். எத்தனை கெட்ட போட வேண்டியிருக்கு, ஒரு ஏரிய தண்ணியை குடிக்க வச்சு ஒண்ணுக்கு போய வேண்டியிருக்குன்னு ஏமாத்தினாதான் சார் வாழ முடியும். அப்ப அந்த காலத்துல தூய்மையா நம்ம சொல்லியிருந்திருக்காரு ராவணன், ஏமாத்தப்பட்டிருக்க ரைட்டிங். அவர் முதல் சிவனை ஸ்ரீலங்காவுக்கு தூக்கிட்டு வரணும்னு நினைச்சாராங்கிறதே தெரியாது. இவங்க அப்படி எழுதி வச்சிருக்காங்க. இப்படி விநாயகர் போய் எல்லாரும் ஏமாத்தி திரிவார அதுவும் தெரியாது. இது போய் எழுதி வச்சிருக்காங்க. எதை நம்புறதுன்னே தெரியல தாசன்னா. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.